நிறைய எபிசோட் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பேர் தான் புதுசு புதுசாச்சு பண்ணுவோம். என்னடா இது, உனக்கு கூசவே கூசாதாடா? ஏமா உழுகடாடே முடியல. கீழே விழுந்துட்டா. ஓரளவுக்கு மேல திறக்காத, கிழிஞ்சிட போது வாய். வீகி லிப்ஸ்டிக்கை பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. யாரா அவனுக்கு மூக்கெல்லாம் போட்டு விடுது ரத்தம் மாதிரி? யாருன்னு தெரியல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். வணக்கம், என் பேரு மின்யூகி. வேற எதுவும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லையா, அவ்வளவுதான். புதுசாக ஒரு ஆப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாமே நாங்கள் வெரைட்டி ஷோ பண்ணுவோம், ஃபன் பண்ண போகிறோம். எல்லாமே நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். ஓகே, ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே அங்கே இருக்க போகுது. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. வெரைட்டி ஷோ மட்டும் இல்லை, நாங்கள் லைவ் கூட அந்த ஆப்பில் வருவோம். நாங்கள் ஃபேன்ஸோட பேச முடியும். அந்த ஆப்பு பேரே வி தான், வி லைவ் ஆப்பு. எனக்கு பெருமையாக இருக்குது. வேர்ல்டு வைடு ஃபேன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், எந்த கண்ட்ரில இருந்தாலும் பார்க்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே ஏற்றிக்கலாம். நாங்கள் பயங்கரமாக காமெடியான ஷோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சே வயிறு வெடிச்சிரும், அந்த அளவுக்கு காமெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். வாரம் வாரம் உங்களுக்கு எபிசோட்ஸ்லாம் மறக்காமல் போஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போ நினச்சாலும் அதை பார்க்கலாம். நேர்களே தயாராக இருங்க, நிறைய எபிசோட் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பேர் தான் புதுசு புதுசாச்சு பண்ணுவோம். எல்லாமே நினச்சாலே சிரிப்பாக இருக்குது. லைவாக டெலிகாஸ்ட் ஆகிறத பார்க்க முடியலனாலும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியும். வி ஆப் ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லாரும் போய் டவுன்லோட் பண்ணுங்க. வி ஆப் யூஸ் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்டர்டைன்மெண்ட் தான். நாங்களும் துறையை லைவ் வருவோம். ஆமாம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஃபேன்ஸ்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு லைவுக்கு வருவோம். அங்கே ஃபேன்ஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் மூலியமாக உங்கள்கிட்ட பேசலாம். ஆமீஸ் கூட பேசுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆமீஸால எங்கள் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். வி லைவ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. எல்லா ஆமீஸ் எபிசோடுக்கு காத்துருங்க. இப்போவே நிறைய எபிசோட் நாங்கள் பண்ணி வச்சுட்டோம், உங்களுக்கு வரப்போகுது. நிறைய செஞ்சுட்டோம், வாரம் வாரம் அப்லோட் பண்ணுவாங்க. இது அனைத்தும் உங்கள் வி லைவ் ஆப்பில் மட்டுமே. வி லைவ் ஆப்பை ஏற்றி என்ஜாய் பண்ணுங்க. என்ன வித்தியாசமான இடமா இருக்கு. நம்ம ரன் பிடிஸ் ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சலாமா? என்ன பண்ண போறோம்? அவங்க இந்த பொறுமையா சொல்லுங்க, வெயிட் பண்றியா? ஆரம்பிங்க. இன்னைக்கான எபிசோட்ல நிறைய டிஃபரெண்டான கேம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பிடிஸ் விளையாட போறாங்க. யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். என்ன இவங்க இல்ல ஜெயிச்சிருவியா? முதல்ல நாராது தோக்குறதாவது. முதல்ல என்ன கேம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோக்குறியா ஜெயிக்கிறேன்னு பாரு. இந்த சேர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கொடூரமான கேமா இருக்க போதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும் இந்த கேம்? பார்த்தாலே பயமா இருக்கு. நடுவில் இருக்கிற சேர்ல வாயில தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க உட்காரணும். அவங்கள கிச்சு கிச்சு மூட்டினாலும் அவங்க சிரிக்காம அடக்கிட்டு இருக்கணும். ஆரம்பிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் டார்ச்சர் ஆச்சேரா. இப்படி ஒரு கேமா? என்ன பண்றது? ரொம்ப முடியலாம், விட்டுருங்கடா டே. ஏவா மூச்சு திறகுதுடா எனக்கு. நீங்க கிளம்புங்க, அடுத்த ஆள் வாங்க. ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன் நானு. இந்த கேம் டார்ச்சர் தான் இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்து வரது ஜாலியா இருக்கா உனக்கு? ஜங்கு ஜோலியா முடியடா. நீ கூட ரெண்டு ஆக்கறம் போறா. அட கடவுளே, மூச்செல்லாம் திணறுது. போற ஏறிக்கிச்சு ஆபத்து தான் இருந்தாலும் இது ஒரு ஃபன்னான கேம். போற ஏற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அமைதியா இருங்க. அடுத்து ஜங்கு 65 செகண்ட் அமைதியாவே இருந்திருக்க. இவங்க 14 செகண்ட் 65 செகண்டா? எவ்வளவு நேரம் கிச்சு கிச்சு முட்டியும் ஜங்குக்கு அசரவே இல்ல. என்னடா இது, உனக்கு கூசவே கூசாதாடா? ஏமா உழுகடாடே முடியல. கீழே விழுந்துட்டான். என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டியா? யாருக்கு தெரியும்? ஏன் அவனை பிடிச்சி விடா, கையை விடுறா. கையெல்லாம் விட்டுறாதீங்க, டைட்டா பிடிச்சிட்டு. அவன் கீழே விழுந்துட்டான். சரி சரி, அசாலா போட்டுருங்க. பட்டுருச்சு அவனுக்கு. பாவம். இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு மனதைரியம் தேவை போலயே. நீங்க 2 பேரும் விளையாடுங்க பாப்பா. இப்ப எப்பா விட்டா மூஞ்சில துப்பிடுவான் போல இவனு. நான் 10 செகண்ட் தாங்க பிடிச்சேன். 65 செகண்ட் எப்படி தெரியலப்பா எனக்கு. மூஞ்சிலாம் தெறிக்க வந்துருச்சு தண்ணி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? 2 பேரும் மாத்தி மாத்தி கிச்சு கிச்சு முட்டிட்டு சாவ போறானுங்க. தைரியமானுங்க, விளையாட ஆரம்பிங்க. வரடா, கிளவுஸ் போட்டுட்டு இவனை பாரு. இப்ப ஸ்டார்ட். இந்த கிச்சு கிச்சு மூட்டுற மேட்ச்ல ஜேகே தான் வின்னர். பெருமையா தான் இருக்கு. சரி, கையெல்லாம் ஒரு எச்சல்ல இவன் துப்புடான்னு தெரியலடா. ஜின்னுதான் என் மூஞ்சில துப்பிட்டான், அவன் கையில துப்பிட்டான். அடுத்து என்ன லிப்ஸ்டிக் கேமா?
அதே லிப்ஸ்டிக் கேம். வாயில லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு வாய் பெருசா திறக்கணும். யார் வாய் பெருசா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓஹோ, எவ்வளவு நம்ம குரூப்ல பெரிய வாய் இருக்கு? இதை இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இதுல லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு அதை நீங்க எதுலயாச்சும் அச்சு வைக்கணும். நல்ல அதிகமா லிப்ஸ்டிக் அள்ளி போடுறா. இந்த பாரு இதேதான். வேற லெவலா இருக்குடா. கடைசி அதுல நீ அச்சு வைக்கிற ஞாபகம் இருக்குல்ல? பாப்போம் என் வாய் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. எவ்வளவு நீளம்னு தான் செக் பண்ணணும். ஃபுல்லா தர உன்னோட வாய் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். இப்போ அது எவ்வளவு அளவு இருக்குன்னு மெஷர் பண்ணணுமா? 8.6 சென்டிமீட்டர் பெருசா தான் இருக்கு. ஓரளவுக்கு மேல திறக்காத, கிழிஞ்சிட போகுது வாய். வீக்கு லிப்ஸ்டிக்கை பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. யாரா அவனுக்கு மூக்கெல்லாம் போட்டு விடுது ரத்தம் மாதிரி? யாருன்னு தெரியல. வேற யாரு? நான் தான் அழகு படுத்துவேன். போட்டு தாக்கு, வேற லெவலா இருக்கு. இந்த மாதிரி திக்கா லிப்ஸ்டிக் போட்டு கேட்பாங்க. 9.5 சென்டிமீட்டர், வி 8 சென்டிமீட்டர், ஜின்னி 8.2, ஜிமி 9.2, ஜங்குக் 9.1. ஆத்தாடி, வீக்கு தான் பெரிய வாய்ப்புல 9.5 சென்டிமீட்டர். எப்படில இவ்வளவு பெருசா? ஆச்சரியமா இருக்கே. இந்த கேமோட வின்னர் வி. இதோட முடிஞ்சு தானே நினைச்சீங்க? அதான் இல்ல, இன்னுமே இருக்கு. ஆமா, மூணாவது கேம். யார் வின்னர்? இந்த லிப்ஸ்டிக் கேமோட முடிவுல வி தான் வின்னர். சூப்பர் சூப்பர். மூணாவது கேம் மியூசிக்கல் பில்லோ. இந்த கேம் விளையாடல எனக்கு பதட்டமா இருக்கும். நீங்க எப்ப மியூசிக் ஆஃப் பண்ணுவீங்களோ உங்களுக்கு சேர் தர மாட்ட தர வேண்டியதான். நீங்க கீழே உட்காரணும். அப்பதான் டக்குனு எந்திரிக்க கஷ்டமா இருக்கும். நல்ல கஷ்டமான கேம் தான். இந்த கேம் நான் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன் நிறைய. என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுவேன். அப்ப கீழே வந்து அசிங்கமா இருக்காது. ஏன்னா சின்ன வயசு தானே. கேம் ஆரம்பிக்க போது ரெடியா இருங்க எல்லாரும். நான் எல்லாம் தான் எப்படி கேமு வள்ளி விட்டு நடக்கடா. எம்மாடி பேக் போச்சு. எம்மாடி கடைசி வரைக்கும் நான் வந்துட்டேன். ஃபைனல்ஸ் நடக்க போகுது, அதுவும் வீ கூட. ஓகே, இப்பே பயந்துட்டு ஓடி போயிடு. நீ ஒரு ஆளுன்னு உனக்கு நான் ஓடி போறேனா? விளையாடுங்க விளையாடுங்க, சூப்பரா இருக்கு. அப்படிதான் சீக்கிரம் போங்க. பாட்டு ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. இந்த நேரம் பார்த்தா பயங்கரமான பாட்டா போடுறானுங்க பாருங்க. உட்கார விடாம சைடுல நின்று ஆடுங்க, திடீர்னு போய் உட்காருங்க. நீ தோக்க போறதை இப்பயே ஒத்துக்க. சும்மா இவனுக்கு வந்துட்டு இருப்பாங்களா யாராச்சும் ஒரு ஆளுன்னு? நான் பாருங்க எப்படி ஜெயிக்க போறேன். ஆடிட்டு ஃபோக்கஸ் விட்டுறாத. தலைவலி எனக்கு தான்டா. நான் உட்கார்ந்துட்டேன். நம்பர் 1 பாருங்க. எங்களுக்கே வின்னர் யாருன்னு தெரியும்னால அண்ணா சொன்னா நல்லா இருக்குமே. அண்ணா நீங்க சொல்லுங்க. நான் ஜோக்கறேன் ஜெயிக்கிறேன், அதை பத்தி கவலை இல்ல. நான் பாட்டு டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்க போறேன்ப்பா. நீ மட்டும் ஆடுவியா? நீ அண்ணா நானும் ஆடுவேன். சரி நானும் ஆடுவேன். ஜெயிக்கதான் வின்னர் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? இன்னைக்கு ஓவரால் வச்ச கேம்ல ஜெயிக்கதான் வின்னர். ஜெயிச்சதுக்கு வச்சு ஸ்பீச் கொடு, 4 வார்த்தை பேசு. அதெல்லாம் ஒன்னையும் பேச வேணாம். ரெண்டாவது கேம் வி ஜெயிச்சான். மூணாவது கேம் ஜெயிச்சிருந்தானா வி ஜெயிச்சிருப்பான். ஆனா மூணாவது கேம்ல திரும்பவும் ஜெயிக்க கேட்ச் பிடிச்சிட்டான். அதனால ஜெயிக்கதான் வின்னர். இதுதான் என்னோட பரிசுன்னு நினைக்கிறேன். ஒரு அட்டையை கொடுத்து சொல்லாத, நன்றி சொல்லு. முதல் எபிசோட்ல ஜெயிச்சேன் நானு. இனிமே எல்லாத்துலயும் ஜெயிப்பேன். அப்படியா? ரன் பிடிஎஸ் வின்னர்னால ஜான்சன் கூட எல்லாரும் பேசிக்க. ஒரு எபிசோட்ல ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சிர மாட்டேன். ஜெயிச்சு காமிப்பேன். அதுதான் கிஃப்டாடா. இந்த கிஃப்ட்டுக்கு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடியா நீனே? இதுக்கு ஜெயிச்சிருக்க வேண்டாமே. பரவாயில்ல, இது வச்சு எனக்கு கிடைச்சிச்சு. இது கூட எனக்கு கிடைக்கல. இது வச்சு நான் என்ஜாய் பண்ணுவேன்டா. போக போக பெரிய வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். டயர்டா இருக்கு.